கர்த்தாவே, காலை வேளையிலும் உண்மை ஆண்டவரை நன்றி செலுத்தும் கர்த்தாவே, உண்மை வாழ்க 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 என்று வரவழைக்கிற கர்த்தாவே, நாராயணே ஆண்டவரே இயேசுவே நீர் ஆண்டவரே கர்த்தாவே உங்களை மையப்படுத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவே இந்த காலை வேளையிலே எங்களை ஆண்டவரே கர்த்தாவே நடத்தத்தக்காக உங்களை செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே வல்லமை உங்கள் அபிஷேகம் ஆண்டவரே கிருபை அதிகமா ஆண்டவரே ஊற்றப்படத்தக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க கூடாது செபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே பாடல்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் அறிக்கைப்படுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க இயேசுவின் மரணங்களை நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நடத்த நமக்கு பாடல் கிறிஸ்தவ ஐக்கிய பாடல்களிலே 181வது பாடல் 181 சித்திக்கும் திருநாமம் அதை அச்சித்தால் நெஞ்சுக்குள் சுகமான ஆனந்தம் என்று பாடல். தித்திக்கும் ஆகா தித்திக்கும் திருநாமம் அதை அச்சித்தால் நெஞ்சுக்குள் சுகமான
205 எம் உயர்ந்த வாசல் சலமதுவே எம் பூர்வன சீயோனே என்றான இந்த பாடல். எம் உயர்ந்த வாசல் சலமதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசல் சலமதுவே எம் பூரண சீயோனே,
ரோமியர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே நாம் யார் என்பதை நாம் முதலாவது நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் சில சூழ்நிலைகளிலே ஒரு மாதிரி நடக்கின்றோம், சில சூழ்நிலைகளிலே இன்னொரு மாதிரி நடக்கின்றோம். சில மனுஷரிடத்திலே ஒரு மாதிரி இருக்கின்றோம், சில மனுஷரிடத்திலே வித்தியாசமாக இருக்கின்றோம். சில சூழ்நிலைகளை ஒரு நிலையிலே எதிர்கொள்கின்றோம், சில சூழ்நிலைகளை அதற்கு வித்தியாசமான முறையில் எதிர்கொள்கின்றோம். அதாவது அதை வெளிப்படையாக சொல்ல போனால் நாம் சிலரிடத்திலே அன்பாக இருக்கிறோம், சிலரிடத்திலே வெறுப்பாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் சில சூழ்நிலைகளிலே பொறுமையாக இருக்கிறோம், சில சூழ்நிலைகளிலே பொறுமையை இழக்கின்றோம். சிலரிடத்திலே நாம் தீமைகளை செய்யும் பொழுது அதை சகிக்கின்றோம், ஆனால் சிலரிடத்திலே அந்த தீமைக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றோம். சிலரை மன்னிக்கின்றோம், சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு நிலைகளிலே நாம் ஒவ்வொரு விதமாக இப்படி நாம் நடக்கின்றோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்றால் நாம் யார்? நம்முடைய சுபாவம் எது? நம்முடைய சாயல் எது? ஏன் இப்படி வித்தியாசமாக சூழ்நிலைகளிலேயோ மனிதர்கள் மத்தியிலேயோ இல்லாவிட்டால் சோதனைகள் துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய நிலைகளிலே இடங்களிலே இப்படியெல்லாம் நாம் ஒரு வித்தியாசமாக நாம் நடக்கின்றோமே. வீட்டிலே கோபமாக முடியும், இல்லாவிட்டால் வெளியிலே மற்றவரிடத்திலே கோபம் இல்லாமல் இருக்க முடியும். அவ்வாறு நாம் வாழ்கின்றோம் என்றால், அவ்வாறு நடக்கின்றோம் என்றால் நாம் யார் என்பதை முதலாவது நாம் சரியாக நிதானித்துக் கொள்ள வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற சாயல் என்ன? சிலர் சொல்வார்கள், அம்மா அப்பா பெற்றோருடைய சாயல், தாப்பருடைய சாயல், இல்லாவிட்டால் மனைவியுடைய தாயினுடைய சாயல் இருப்பார்கள், இல்லாவிட்டால் இது இவருடைய சுபாவம் என்று சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் அங்கே பெற்றோரிடத்தில் இருக்கின்ற சுபாவம் தான் இவர்களுக்கு இருக்கின்றது, அவர்களுடைய கோபம் தான் இவர்களுக்கு இருக்கிறது, இல்லாவிட்டால் அவர்களுடைய குணம்தான் இவரிடத்திலும் இருக்கின்றது என்று பெற்றோரிடத்திலே இருக்கக்கூடிய குணங்கள் பெற்றோர் அதை நன்மையோ தீமையோ அதை என்ன செய்வார்கள், இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருக்கின்றது என்று அவ்வாறு பிள்ளைகள் சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் முகத்தோற்றத்தை ரூபத்தை பார்த்து இது இவருடைய பிள்ளை, இவர்களுடைய மகன் மகள் என்று ரூபத்தை பார்த்து சொல்வார்கள். குணங்களை வைத்தும் அவருடைய குணங்கள் இப்படி இருக்கின்றது என்று அவ்வாறு சொல்லுவார்கள். அப்படி என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு சாயலுடையவர்கள், எப்படிப்பட்ட குணங்களுடையவர்கள், அப்படிப்பட்ட காரியங்களிலே ஏன் இப்படி வித்தியாசமாக நாம் நடந்து கொள்ளுகின்றோம்? ஒரு ஒற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்புமான நதி அங்கே என்ன செய்ய முடியாது, புறப்பட முடியாது என்று யாக்கோபு சொல்லுகிறார். நல்ல மனுஷனா இருந்தால், அவரோட இருதயம் நல்லதா இருந்தால் அவன் எப்பொழுதும் நல்லதை தான் எடுத்து காட்டுவார் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவருடைய இருதயம் கெட்டதா இருந்தால் கெட்டதை எடுத்து காட்டுவார். நல்ல இதயமுடையும் நல்லதையே எப்போது காட்டுவான், கெட்ட இதயமுடையும் கெட்ட காரியத்தை காட்டுவான். ஆனால் ஒரே மனுஷன் நல்லதையும் கெட்டதையும் எப்படி காட்ட முடியும்? அது நிச்சயமாய் சாத்தியப்படாத காரியம். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், இரண்டுமே நம்மிடத்திலே வந்து கொண்டு இருக்கின்றால் நிச்சயமாய் இரண்டுக்கும் நாம் சொந்தக்காரராக இருக்க முடியாது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
ரெண்டு சுபாவத்துக்கும் நாம் சொந்தக்காரரா இருக்க முடியாது. ஏதோ ஒன்றுக்கு தான் நாம் சொந்தக்காரரா இருக்க முடியும். காரியம் அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் இப்படி வித்தியாசமான காரியங்கள் நமக்குள்ளே நடக்கின்றது என்றால், நாம் முதலாவது நாம் யார், என்னுடைய சாயல் என்ன என்பதை நாம் முதலாவது சரியாக நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சிலர் இவ்வாறு சொல்லுவார்கள், இப்படி கதைத்தால் இப்படி செய்தால் எனக்கு கோபம் வரும் என்று உனக்கு தெரியாதா? இல்லாவிட்டால் நான் அங்கே ஒரு அளவுக்கு தான் என்ன செய்வேன், எதையும் பொறுத்துக் கொள்வேன், அதற்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இல்லாவிட்டால் நான் அங்கே மன்னிக்கின்றதெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்டது, அதுக்கு மேலெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். என்னுடைய சுவாமி இப்படித்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூட நேரடியாக கூட அவ்வாறு பேசும்போது கூட அவ்வாறு நாம் பேசுகின்றோம். எது என்னுடைய சுவாமி, எது நம்முடைய குணம், எது நம்முடைய சாயம்? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் இருக்கிற நிருபத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தரிக்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கென்று ஒரு உருவம் இருக்கின்றது. வேஷம் என்பது ஒரு நாடகத்தில் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்திலே ஒருவர் உருமாறி போவதுதான் வேஷம். தன்னை மறைத்து, தன்னுடைய சாயலை தன்னுடைய உருவத்தை மறைத்து அவன் இன்னொரு உருவத்தை வெளிப்படுத்துவதுதான் வேஷம். ஆகையால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கின்ற காலத்திலே நீங்கள் வேஷம் உள்ள மனுஷர்களாக இருக்கக்கூடாது, வேஷம் போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்றால் உங்களுக்கு ஒரு சுய ரூபம் இருக்கின்றது, அதுதான் உங்களுடைய சொந்தமானது. அதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் அவ்வப்போது ஒரு துன்பம் வரும் பொழுது, அவ்வப்போது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பாடுகள் வரும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? ஒரு வேஷத்தை நீங்களாக வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த வேஷம் தான் என்னென்றால், நான் இந்த உலகத்துக்குரியவன், நான் போடுகிற வேஷம் எல்லாம் இந்த மண்ணுக்குரியவன். நீ பகைத்தால் நான் உன்னை பகைப்பேன், நீ வருத்தால் நான் உன்னை வருப்பேன், நீ தீமை செய்தால் நான் உனக்கு தீமை செய்வேன், நீ என்னை மன்னிக்காவிட்டால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ எனக்கு நன்மை செய்யவில்லை என்றால் நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன். இது வேஷம். இதுதான் நம்முடைய சுய ரூபம் அல்ல, நம்முடைய சாயல் அல்ல. இப்படிப்பட்ட வேஷம் உலகம் போடுகின்றது. உலகம் அப்படித்தான் ஒருவரை நேசித்தால் அவரை நேசிக்கிறார்கள், நன்மை செய்தால் நன்மை செய்கிறார்கள், பதிலுக்கு பதில் செய்வார்கள், தீமை செய்தால் அதற்கு பதில் செய்வார்கள், வாய்த்தால் வாய்ப்பார்கள், சொத்தால் மறுப்பார்கள். அது உலகம். அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, தங்களை சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, பச்சோந்தியை போல எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். அது அவருடைய வேஷம். ஆனால் நிஜமானது அவருடைய ரூபம் அல்ல. அதே வேஷத்தை விசுவாசிகளாகிய நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் போடக்கூடாது. சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எப்படி நமக்கு மாறுகின்றது என்பதை வைத்து நாம் மாறக்கூடாது. அப்படி மாறினால் நாம் யார் அல்ல. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், முதலாவது நாம் யார் என்பதை முதலாவது நாம் ஆணித்தரமாக அதை நாம் புரிந்து கொள்ள. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட வேஷங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் நீங்கள் யார்? அவர் கீழே சொல்லப்படுது இவ்வாறு, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமான காரியம் உள்ளதென்பதை நீங்கள் அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வருவோமாங்கள். உங்கள் மனம் புதிதாகிறது. புதிதென்று நாம் எதை சொல்லுகின்றோம்? ஒரு வாகனத்தை அப்போதுதான் நாம் அதை புதிதாக எடுத்தால் அதைத்தான் புதிதென்று சொல்லுவோம். ஒரு ஆடையை அப்பொழுதுதான் கடையிலே புதிதாக வாங்கினால் இது புது ஆடை என்று சொல்லுவோம். ஒரு பொருளை அப்பொழுதுதான் நாம் எடுத்தால் இது புதிதாக வாங்கிய பொருள். வீட்டை அப்போ புதிதாக கட்டினால் இது புதிதாக கட்டப்பட்டது என்று சொல்லுவோம். பாவித்த பொருட்களை நாம் இடையிலே ஒருவரிடத்திலிருந்து வாங்கிவிட்டு அதை நாம் யாருமே புதிதென்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது பாவித்தது.
இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். அப்படி என்றால் அதாவது எது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதுதான் புதிதெல்லாம் ஒரு ஆரம்பம். நாம் அப்பொழுதுதான் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றோம். அந்த புதிதாய் நாம் வாங்குகின்ற எதையாவது ஒரு தொழிலை புதிதாய் செய்ய தெரிந்தாலும் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றோம். அந்த ஆரம்பம் தான் புதிது. இப்பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய மனம் இப்பொழுது அந்த ஆரம்பத்தின் வாழ்க்கையிலே வர வேண்டும், அந்த புதிதுக்குள்ளே வர வேண்டும். அதாவது உங்களுடைய ஆரம்பத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய மனதுக்குள்ளே அநேக காரியங்கள் இருக்கின்றது. உங்களுடைய மனதுக்குள்ளே நல்லது இருக்கின்றது, கெட்டது இருக்கின்றது. உங்களுடைய மனம் நல்லதை யோசிக்கின்றது, கெட்டதை யோசிக்கின்றது. நல்லதையும் செய்ய வேண்டும் நினைக்கின்றது, கெட்டதையும் செய்ய வேண்டும் நினைக்கின்றது. இவ்வாறு மனிதனுக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, இப்படியெல்லாம் யோசித்து இப்படியெல்லாம் செயல்படுகின்றது. ஆனால் அது எல்லாம் தேசம், அது தேசம் தெரிகின்ற காரியம். உங்களுடைய மனம் புதிதான ஒரு மரமாக இருக்க வேண்டும். அதிலே அந்த ஆரம்பத்தை நீங்கள் வைத்து வாழ வேண்டும். அந்த ஆரம்பம் எது? அதை அப்படிப்பட்ட காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மறுரூபம். மனம் புதிதாகும் பொழுதுதான் மறுரூபம். இந்த ஆரம்பம் சரியான ஒரு நிலையிலே நாம் புரிந்து கொண்டு நான் யார், என்ன என்பதை நாம் சரியாக நிதானித்து ஆரம்பிக்கின்ற அந்த வாழ்க்கையில்தான் மறுரூபமான வாழ்க்கை நம்மிடத்தில் வர முடியும். மறுரூபம், ரூபம் என்றால் என்ன? இது நம்முடைய சொந்த ரூபம். இதற்கு எதிர்மாறாக மறுரூபம் என்றால் அந்த ரூபத்தை நான் மாற்றிக்கொள்வது. நாம் சூழ்நிலைகள் மத்தியிலே, சோதனை மத்தியிலே நாம் ஒரு ரூபத்தை காட்டுகின்றோம். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய சுயரூபம் உனக்கு தெரியாது, என்னுடைய சுயரூபத்தை நீ பார்த்திருக்க முடியாது, அதை நீ பார்ப்பாயாக இருந்தால் அதற்கு பிற்பாடு நான் யார் என்பதை உனக்கு விளங்கும். இல்லாவிட்டால் சிலர் இவ்வாறு சொல்வார்கள், என்னுடைய பழைய ஆடை மறுபடியும் என்ன செய்யாதே, போட விடாதே, அவ்வாறு நான் போட்டால் நான் யார் என்பதை உனக்கு தெரியும். விசுவாசிகள் கூட அவ்வாறு சொல்லுவார்கள். அப்படி என்றால் எது என்னுடைய சுயரூபம்? நாம் நன்றாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம், நமக்கு எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய சுயரூபம் மாறுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன ரூபம் உடையவர்? இதையெல்லாம் நாம் நிதானிக்க வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லும் பொழுது முதலாவது உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். நீங்கள் ஆரம்பத்துக்குள்ளே இப்போது வர வேண்டும். உங்களுடைய மனம் ஒன்றை ஆரம்பிக்கின்ற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நீங்கள் காண வேண்டும். அவ்வாறு காணும் பொழுதுதான் உங்களுடைய சொந்த ரூபத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ முடியும். உங்களுக்கு வித்தியாசமான ரூபங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க தேவையில்லை, காண்பிக்க முடியாது. அந்த ஆரம்பத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்கே பார்க்கின்றோம், எது என்னுடைய சாயல், எது என்னுடைய ரூபம். இந்த ஆரம்பம், அதாவது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, புதிதாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஆரம்பம் தான் என்னென்றால், நம்மை தேவன் படைக்கும் பொழுது, நம்மை தேவன் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? என்னுடைய அம்மாவுடைய சாயல், என்னுடைய அப்பாவுடைய சாயல் இல்லாவிட்டால் இது என்னுடைய சாயல், என்னுடைய சுவாபம், நான் இப்படித்தான் இருப்பேன். இது தேவன் நமக்கு கொடுத்த சாயல். அது ஒருவேளை பெற்றோரிடத்திலிருந்து அந்த சாயலை அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதுதான் அவனுடைய ஆரம்பம் அல்ல. மனம் புதிதாக வேண்டும். நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சின்ன
அற்பமான காரியம், அது கைத்த பெறுவது இல்லை. சிலர் அதை வைத்து மேன்மை பாராட்டுவார்கள். என்னுடைய பெற்றோரை பொறுப்பதால் என்னுடைய சுவாகம், அது ஒரு பெருமையாக கலைப்பார்கள். அது ஒன்றுக்கு உதவாத குப்பை, அது எந்த பெருமதியும் இல்லை. அதெல்லாம் உலகத்திற்குரிய வேஷங்கள் தான், உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான். அந்த ஆரம்பம் நம்முடைய அத்தனை சுவாசிகளுடைய ஆரம்பத்தை தான் ஆதியாகமத்திலே சொல்கிறார். தேவன் அவருடைய சாயலாக நம்மை படைத்தார், அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்தார். இதுதான் நம்முடைய ரூபம், இதுதான் நம்முடைய சாயல். இந்த சாயலுக்கு எதிர்முகமான சாயல்கள் தான் இந்த மண்ணுக்குரிய சாயல். அந்த சாயல் எல்லாம் இந்த மண்ணுக்காகத்தான், இந்த உலகத்துக்காகத்தான், இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான். அதுக்காகத்தான் நாம் ஒரு சாயலை நமக்குள்ளே உள்வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டு சாயலிலே மனுஷன் வாழ முடியாது, இரண்டு ரூபத்திலே மனுஷன் வாழ முடியாது. ஆகையால் தேவன் அவ்வாறான சூழ்நிலையினால் அவர் மனுஷனை படைக்கும் பொழுது அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தில். இப்பொழுது மறு ரூபமாகுங்கள் என்றால் அந்த ரூபம் எது? தேவன் உங்களை எப்படிப்பட்ட ரூபமுடையவராக படைத்தாரோ அந்த ரூபத்தின்படி மாறுங்கள், அதன்படியே நீங்கள் வாழுங்கள். எந்த சாயலை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரோ அந்த சாயலின்படியே வாழுங்கள். அந்த சாயலை விட்டு நீங்கள் வித்தியாசமான சாயலை, வித்தியாசமான குணங்களை, வித்தியாசமான செய்கைகளை உங்களுடைய மனங்களிலே என்ன செய்யார்கள்? வைத்திருக்கார்கள். அதை வெளியேற்றி புதிதாக்குங்கள். அந்த மனம், அந்த ஆரம்பத்தின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய சாயலாக படைத்தீரே. அப்படி என்றால் இப்போது எனக்குள்ளே ஏன் இரண்டு சாயல் இருக்கின்றது? ஏன் நான் சோதனைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது ஏன் ஒரு வித்தியாசமான சாயலை நான் காட்டுகின்றேன்? உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக ஏன் நான் இருக்க முடியவில்லை? உம்மை போல் ஏன் அன்பாய் இருக்க முடியவில்லை? உம்மை போல் ஏன் மன்னிக்க முடியவில்லை? உம்மை போல் ஏன் நேசிக்க முடியவில்லை? ஏன் தீமை சகிக்க முடியவில்லை? ஏன் தாழ்மையாக இருக்க முடியவில்லை? ஏன் இப்பொழுது சாயல் மாறுகின்றது? ஏன் இந்த சாயல் நமக்கு மாறுகிறது? தேவன் இந்த சாயலில் தான் நம்மளை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது வேறு ஒரு சாயல் எப்படி நமக்கு வந்தது? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு இந்த நிருபம் 3ஆம் அதிகாரம், ரோமருக்கு இந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இவ்வாறு மனுஷன் பாவம் செய்தபடியினாலே தேவனுடைய மகிமையை இழந்தார். அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை படைத்து அவர் வைத்திருந்தார். அவனுக்கு பாவம் என்றால் என்ன என்றது தெரியவில்லை, தீமை என்றால் என்ன என்றது தெரியவில்லை, நிர்வாகம் என்றால் என்ன என்றது தெரியவில்லை. ஏனென்றால் அவன் பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக ஜீவித்தார். அவன் தேவனுடைய மகிமையிலே அவன் வாழ்ந்தான். எப்பொழுது அவன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமையை இழந்தான். இந்த தேவ மகிமையை அவன் இழந்து படுகிறாளேதான் அவனுடைய சாயல், தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் பாவ சாயலாக மாறினான். அவன் இப்பொழுது பாவ சாயலாக மாறினபடியினாலேதான் பாவம் அவனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து அதனாலே தேவனுடைய மகிமையை அவன் இழந்து இப்பொழுது அவனுக்குள் இருந்த வெளிப்படுகின்ற சுவாபங்கள், வெளிப்படுகின்ற காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை போன்று, பூமிக்குரிய வாழ்க்கையை போன்று, மண்ணுக்குரிய வாழ்க்கையை போன்று தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கைக்காக அந்த மனுஷன் என்ன செய்கின்றான்? அவனிடத்திலே வித்தியாசமான விவசாயிகளுக்கு புறம்பான செயற்பாடுகள் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகின்றன. இப்படி வெளிப்படுகின்ற இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், உங்கள் மனதை புதிதாக்குங்கள். இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீ வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாது.
ஒப்பாக நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு புறம்பாக பாவம் ஒரு வாழ்க்கையிலே பிரவேசித்து உங்களுடைய சாயலை மாற்றி அமைத்து உங்களுடைய இந்த மண்ணுக்குரிய சாயலாக மனுஷனை போன்று உங்களை நடத்துகின்ற இந்த மனதை புதிதாக்குங்கள். உங்களுக்கு அதை களைந்து போட்டுங்கள், வெளியேற்றுங்கள். உங்களுடைய மனதிற்குள்ளே கர்த்தருடைய சாயலுக்குரிய அந்த வாழ்க்கையை மட்டும் என்னிடத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையை பழையபடி இந்த ரூபத்தின்படி அவர் நம்மை படைத்தாரோ அந்த ரூபத்துக்குள்ளே எங்களை மறு ரூபமாக்குது. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் மறு ரூபமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இந்த ரூபத்திலே நான் இருந்து விட்டு போகின்றேன், இந்த ரூபத்திலே இருந்து விட்டு நான் மறிக்கின்றேன், உலகத்திலே வாழ மடிக்கும் நான் இந்த சுய ரூபத்திலே நான் இருந்து விட்டு நான் போகின்றேன், இந்த சாயலிலே நான் வாழ்ந்து விட்டு போகின்றேன் என்று நினைத்தால் அது எங்களை எங்கே கொண்டு போகும், அது எங்களை எங்கே நடத்தும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அவர் சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியே காண்பது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நாம் எல்லோரும் கண்ணாடிகளுக்கு முன்பாக நிற்கின்றோம். அப்பொழுது நாம் நம்முடைய சாயலை நாம் பார்க்கின்றோம், நம்மை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் காண வேண்டுமாம். அதாவது கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? மனுஷனுடைய மகிமை என்று சொன்னால் மனுஷனுடைய பட்டம், பதவி, பணம், பொருள், பெருமை, அவருடைய அந்தஸ்து, கௌரவம், அவருக்கு உண்டான எல்லாமே அது அவருக்கு மகிமை. அதை வைத்து அவர் இந்த பூமியிலே தன்னை உயர்த்தி காண்பிக்கின்றார், தன்னை நேர்மையாக காண்பிக்கின்றார். அதெல்லாம் புல்லை போல ஒளிந்த பூவை போல என்ன செய்யும்? அது வாடி, அதெல்லாம் அழிந்து போகும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை என்பது அது கர்த்தருடைய தெய்வீகம், பரிசுத்தம், தூய்மை, உண்மை, அவருடைய தெய்வீக, அவருடைய சுவாபங்கள், இரக்கங்கள், அவருடைய மன்னிப்பு, அப்படிப்பட்ட அந்த கர்த்தரிடத்தில் இருக்கின்ற தைரியம் எல்லாம் அவருடைய மகிமைகள். நம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று மோசே தேவனிடத்திலே கேட்டார். அப்பொழுது தேவன் சொன்னார், என்னுடைய மகிமையை, என்னுடைய தயையெல்லாம் எதுவோ அதுவும் என்னுடைய மகிமை. அந்த தயையெல்லாம் நீ கண்டுகொள்ளும் பொழுது என்னுடைய மகிமையை நீ காண்பாய். ஆனால் என்னுடைய மகிமையை முகத்திலே நீ என்ன செய்ய மாட்டாய், நீ காண முடியாது. என்னுடைய முகத்தை யாரும் கண்டு என்னுடைய இருக்க முடியாது. ஆகையால் மோசேயை ஒரு வெடிப்பிலே வைத்து, கண்களை வெடிப்பிலே வைத்து அவருடைய மகிமையை அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். கர்த்தர் அவருக்கு மோசேக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது அந்த மகிமையை மோசே கண்டார். அந்த மகிமையை காணும் பொழுது மோசே, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் மிகுந்த அன்புள்ள தெய்வம் என்று கர்த்தருடைய மகிமையை மோசே கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இவ்வாறு கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே நீங்கள் பார்ப்பதை போல நாம் மகிமையை பார்க்க வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், கர்த்தர் எப்படிப்பட்ட இரக்கமுள்ளவர், அவருடைய தூய்மை எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய உண்மை எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் கண்ணாடியிலே பார்ப்பதை போல் திறந்த முகமாய் அதற்கிடையிலே எந்த ஒரு நம்முடைய பாவங்களும், எந்த ஒரு அக்கிரமங்களும், எந்த ஒரு நம்முடைய மனுஷிக தன்மைகளும் அதற்கு மறைவாக இல்லாதபடிக்கு திறந்த முகமாக அந்த மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல அந்த மகிமையை காண்கின்ற சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்ட மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அதாவது நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே உங்களுடைய முகத்தை பார்ப்பதை போல அந்த மகிமையை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எந்த மகிமையை காண்கிறீர்களோ அந்த சாயலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சாயலாகத்தானே நீங்கள் மகிமை அடைய வேண்டும். நீங்கள் மகிமையிலே மகிமை அடைய வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன மகிமை அடைய வேண்டும்? அவரை போன்ற
அன்பு, அவரை போன்ற இரக்கம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய தூய்மை, அவருடைய உண்மை, அவருடைய அந்த சாயல் அவர் இருக்கின்றார். இயேசு சொன்னார், என்னை கண்டவர் பிதாவை கண்டார் என்றார். இயேசு அவர் பிதாவை எப்படி காண்பித்தார்? பிதாவை எங்களை காட்டும் என்று தோமா கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னை கண்டவர் பிதாவை கண்டார். அவர் எதை காண்பித்தார்? பிதாவுடைய அன்பு, பிதாவுடைய பரிசுத்தம், பிதாவுடைய தூய்மை, பிதாவுடைய இரக்கம், அவருடைய தயெல்லாம் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த மகிமையை தான் அவர் சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை இவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன், நம் சுவாசிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இவர்கள் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை இவர்களுக்கு அறிவித்தேன். அவருடைய மகிமையை நமக்கும் கொடுக்கின்றார். அதே மகிமையின் மேல் நாங்கள் மகிமையடைய வேண்டும் என்றால் கண்ணாடியிலே எந்த சாயலை நாங்கள் பார்க்கின்றோம்? கர்த்தருடைய சாயல். கர்த்தருடைய சாயல் எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றதா? எத்தனை பேருடைய கண்கள் கர்த்தருடைய சாயலை காண்கின்றது? நீங்கள் திறந்த முகமாய் கர்த்தருடைய சாயலை உங்கள் கண்கள் காண்கின்றதா? சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, பழிச்சல்கள் வரும் பொழுது, கோபமூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனுஷர்கள் உங்களுக்கு கைகோடு பண்ணு கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியை காண்கிறது போல திறந்த முகமாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மகிமையை காண்கிறீர்களா? அந்த பரிசுத்தத்தின் தூய்மையை காண்கிறீர்களா? அவருடைய உண்மையை காண்கிறீர்களா? அப்படிப்பட்ட அந்த தூய்மையை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக, அதாவது அதே மகிமையுடைய வாழ்க்கையிலே அதே பரிசுத்தத்தை தூய்மையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த மகிமைக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கடந்து செல்கிறீர்களே. கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் உங்களுடைய மனம் மறுரூபப்படுகின்றது. அதாவது உங்களுடைய சாயல் மாற்றப்படுகின்றது, உங்களுடைய சுவாபம் மாற்றப்படுகிறது, உங்களுடைய மனம் புதிதாகின்றது. இப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்ற பாவ சுவாபங்கள், பாவ சாயல்கள், பாவத்துக்குரிய குணங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் இருந்து அது நீக்கப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். அந்த ஆரம்பத்துக்குள்ளே இப்பொழுது வருகின்றீர்கள். சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் நான். என்னிடத்தில் இருந்து அந்த சாயலுக்கு புறம்பான எந்த சாயல் வெளிப்படக்கூடாது. அப்படி வெளிப்பட்டால் அது நான் உங்களுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் அல்ல, என்னை உங்களுடைய சாயலாக படைத்திருக்கிறேன். உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாகவே நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலேயும் தங்களுடைய மனதை யார் மறுரூபப்படுத்துவார்? யார் புதிதாக்குவார்கள்? இவ்வாறு அவருடைய மனங்கள் புதிதாக அந்த மகிமையை, கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நேரங்களிலே அதை கண்ணாடியிலே பார்ப்பதை போல கண்டு தங்கள் உள்ளத்திலே அதை ஏற்று தங்களுடைய மனதிலே புதிதான ஒரு ஆவியை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கி இப்பொழுது மறுரூபம் அவருடைய ரூபத்தின்படியே அவர் மனுஷனை படைத்தார். அந்த வாழ்க்கைக்குள்ளே தேவனோடு ஒன்றித்து, தேவனோடு சஞ்சரித்து, அவரோடு ஐக்கியம் கொண்டு, அவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த மறுரூபம். அவளை கர்த்தர் தோட்டத்திலே வைத்து அவளோடு உலாவி அவளோடு வாழ்ந்தார். அந்த அந்த மறுரூபத்தினுடைய வாழ்க்கை இன்று இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. நாம் மகிமை அடைகின்ற வாழ்க்கை. இந்த மகிமையை யாருடைய கண்கள் காண தவறுகின்றதோ அவருடைய வாழ்க்கையிலே மறுரூபம் நடக்க முடியாது, அவருடைய மனம் புதிதாக முடியாது. அவர்கள் இருக்கிறவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் அங்கே அவர்கள் இது என்னுடைய சாயல், என்னுடைய சுபாவம், இது என்னுடைய பெற்றுடைய சுபாவம், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழுவேன். கர்த்தருடைய மகிமையை கண்கள் காணவில்லை. இவ்வாறான வாழ்க்கையிலே தான் பவுல் ஆவியானவர் அருமையாக அவர் சொல்லுகிறார், இந்த மகிமையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பவிக்க முடியாது. அதாவது அந்த ஆதி நிலையிலே படைக்கப்பட்ட சாயல் பிரகார ரூபத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ரூபம் மாற்றப்படுகின்ற அந்த ஜீவியம், அந்த வாழ்க்கை ஒரு தேவனுடைய மகிமையை காண்கின்ற மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கும். நீர்மொழியில் சொல்வதை போல அவனுடைய முகத்தினுடைய மூர்க்கங்கள் மாறும்.
அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி, அவருடைய மனதிலே புதிதாகும் பொழுது மனமகிழ்ச்சி அவருடைய முகத்தை மகிழச் செய்யும். அல்லேலூயா. உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது உங்களுடைய முகத்தினுடைய பிரகாசம் வெளிப்படும். மோசே சீனா மலையிலே கர்த்தரோடு பேசினார். கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து வந்தது. மோசே அந்த மகிமைக்குள்ளாக இருந்தார். மலையை விட்டு கீழே இறங்கி ஜனங்களிடத்திலே வந்தார். ஜனங்கள் மோசேயுடைய முகத்தில் அந்த பிரகாசத்தை காண முடியாமல், மோசே உன்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடியவில்லை என்றார்கள். மோசே முக்காடு போட்டுக் கொண்டார் முகத்தில். ஜனங்கள் பார்க்க முடியும். மோசேயுடைய பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் மோசே எடுத்து சொன்னார்கள், கர்த்தரோடு பேச வேண்டாம், நாங்கள் பேசியிருக்காட்டால் செத்து போய் விடுவோம், நீ ஏன் பேசி, நீ ஏன் சொல்லு. தேவனோடு உள்ள உறவு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவருடைய மகிமைக்குள்ளாக கடந்து வாழ்கின்றாரோ அவருடைய முகத்தின் மூர்க்கம் மாறும், அவருடைய முகம் பிரகாசிக்கும். ஏனென்றால் அவருடைய மனம் புதிதாகி கொண்டிருக்கின்றது, சூழ்நிலை புதிதாகின்றது. இதற்கு ஆவியானவர் கிரியை செய்ய உங்களுடைய மனதை விட்டுக் கொடுக்கின்றீர்களா? எத்தனை பேர் உங்களுடைய சாயலை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய சுயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நான் எனக்குரியவர், மண்ணுக்குரியவர், இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை எத்தனை பேர் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் அவ்வாறு பிடித்துக் கொண்டிருக்கிறபடினாலே தான் யாரையும் அவர்களால் மன்னிக்க முடியவில்லை, யாரோடு அவர்கள் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, மற்றவர்களோடு அன்பார்க்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை, பொறுமையை சகித்து வாழ முடியவில்லை. ஏன்? தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மறுரூபம் தன்னுடைய செய்யப்பட்டது. இந்த மறுரூபம் இந்த பூமியிலேயே நடைபெறவில்லை என்றால் அதுக்கு பிற்பாடு ஒரு விசுவாசுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வானத்திற்குரிய மேனிகளும் மன்னிக்கவும், 49 வாசிப்போம். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் மண்ணானவருடைய சாயலை கொண்டிருக்கின்றோம். அப்படினால்தான் அந்த ஆதாமுடைய சுபாவம், அந்த பாவத்தினுடைய சுபாவங்கள் அவ்வப்போது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இப்பொழுதுதான் ஏன் இந்த 2 விதமான சுபாவங்கள் வெளிப்படுகிறது? அப்படி என்றால் நான் யார் என்ற கேள்விக்கு இப்பொழுதுதான் பதில். நாம் இந்த மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறபடியினாலே இந்த மண்ணுக்காக போராடுகின்றோம். நாம் நம்முடைய சுயமெல்லாம் போராடுவது மண்ணுக்காக, நமக்காக, நம்முடைய கௌரவத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக, இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதற்காகத்தான் எந்த போராட்டங்களும் அதுதான். நான் அவமானப்படக்கூடாது, யாரும் எனக்கு தீமை செய்யக்கூடாது, எனக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, எல்லாமே மண்ணுக்குரிய காரியம் தான். ஆகையால் இந்த மண்ணினுடைய சாயலை எப்படி நாங்கள் அணிந்து இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் பொழுது போராடி கொண்டிருக்கின்றோம். இதே சாயல் விண்ணவனுடைய சாயலாக நாங்கள் மாற வேண்டும். வானத்துக்குரிய சாயலை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் மனுஷனாயிருந்தால் கோபம் வரத்தான் செய்வார், மனுஷனாயிருந்தால் கோபப்படத்தான் செய்வார், மனுஷனாயிருந்தால் எத்தனை நேரம் மன்னிக்கிறது. இது மண்ணுக்குரிய சாயல். நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல. ஆகையால் இந்த சாயல் களையப்பட வேண்டும். இது ஆதாமுடைய சாயல். இயேசு கிறிஸ்து அவர் மகிமையை கொண்டு வந்து விட்டார், பிதாவுடைய மகிமையை காண்பித்து விட்டார். நாம் பிதாவுக்குள் மாற முடியும், அவருடைய பரிசுத்தத்துக்கு அப்பாக மாற முடியும், அவருடைய திவ்ய சுவாமிகளுக்கு அப்பாக மாற முடியும். அதை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய மனதை புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்போது இந்த மனதுக்குள் இருக்கிற மண்ணு சாயல்களை வெளியேற்ற வேண்டும். அதை வைத்து பூட்டி பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளாதீர்கள், அதை திறந்து விடுங்கள். கர்த்தருடைய மகிமை ஒன்றே நீங்கள் பூட்டப்படாதபடிக்கு அதுவே உங்களுக்கு திறந்திருக்க வேண்டும். கண்ணாடியை பார்ப்பதை போல் அது மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக திறந்திருக்க வேண்டும். அதை கர்த்தருடைய மகிமையை மூடி விடுகிறார்கள்.
மோசையுடைய முகத்தை பார்க்க முடியாது என்றாலும் மோசை முகத்தை மூடினதை போல அதை அவருடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தருடைய மகிமை மூடப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை, அதை அவர்கள் பார்ப்பதற்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் இப்படி நாம் என்னால் வாழ முடியுமா? கோபப்படாமல் என்னால் வாழ முடியுமா? மன்னிக்க எத்தனைக்கின்று நான் கடைசி வரைக்கும் என்னால் மன்னிக்க முடியுமா? திறந்த முகமாய் பாருங்கள். அது உங்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டாம், திரை கொண்டு மூடப்பட வேண்டாம். தேவாலயத்தின் திரைச்சியை இயேசு சிலுவையிலே கிழித்தார். பிதாவினுடைய யாவும் சேர்ந்து அவரோடு ஒன்றைக்கு நெருங்கி வாழக்கூடிய அந்த உறவு நீங்கள் எங்கெல்லாம் சோதிக்கப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகி மறுரூபமாகின்றீர்கள். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்கள், அருவருப்புகள், பாவமான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றது. இவ்வாறு நம்மளுடைய மருத்துவத்தினுடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தவில்லை என்றால் அவர் அடுத்த வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. எல்லா பாவத்திற்கும் காரணமே மாம்சமும் இரத்தமும் தான். தேவ சாயலை நமக்குள்ளே வெளிப்படுத்த முடியாதபடிக்கு பாவ சாயலை நாம் அவ்வப்போது காண்பிக்கின்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியமான காரியம் இந்த நமக்குள்ள இருக்கிற மாம்சம். மாம்சம் இருக்கிறது ஒன்றை செய்வதற்கு உந்துவது, ஒரு பாவத்தை செய்வதற்கு உந்தி தள்ளுவது, அதுதான் மாம்சம். மாம்சம் என்பது ஏதோ ஒரு சதை என்று நினைக்காதீர்கள். அதுக்குள்ள இருக்கிற ஒரு உந்து சக்தி, ஒரு பாவத்தை செய்வதற்கு நம்மளை ஊட்டி கொண்டு போகின்றதே, தீவிரமாய் நம்மளை கொண்டு போகின்றதே, அதுதான் இந்த மாம்சம். இரத்தம் என்பது நாம் எதை, இந்த மாம்சம் எதை ஊக்குவிக்கின்றதோ அதை செய்து முடிப்பதுதான் இரத்தம். இரத்தோட்டம் நின்று விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அவன் செத்து விட்டான், அவனால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. இரத்தம் ஒட்டம் இருக்கும் வரைக்கும் தான் அவன் எதை இந்த மாம்சம் தீவிரிக்கின்றதோ அதை செய்வதற்கு அவனுக்கு உதவி செய்கிறது. ஆகையால் இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொண்டு ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பரலோகம் போகும் பொழுது இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு யாரும் போக முடியாது. என்னிடத்து மாம்சம் இரத்தம் இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு தான் நான் எனக்கு என்னுடைய என்கிற எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கின்றது. அது இல்லை என்றால் அவனுக்கு எல்லாமே போய்விடும், அத்தனையும் இழந்து விடுவான். அவன் தனியும் அவன் எல்லாவற்றையும் இழந்த மனுஷனாய் வாழ்கின்றார். ஆகையால் இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் நீங்கள் இந்த பூமியிலே வைத்து வாழ்கின்ற இந்த காலத்திலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டுமாக இருந்தால், தேவ மகிமை உங்களுக்குள் வர வேண்டுமாக இருந்தால், இந்த மாமிசத்தினுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையுங்கள். நீங்கள் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் கலாத்தியிலே பவுல் சொல்லுவதை போன்ற அதை சிலுவையிலே அறையுங்கள், அதை கொல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய அனுமதிக்காதீர்கள். அது உங்களை தூண்டு கொள்ளலாம். அந்த ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து அதை கொல்லுங்கள். இரத்தத்தை சிந்தி பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். எவையிலே பார்க்கிறோம், உங்களுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவம் செய்து தூண்டுகின்ற இரத்தம் அது சிந்தப்பட வேண்டும். எதிர்த்து நில்லுங்கள், பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அப்படி இல்லாமல் இந்த மாம்சத்தை இரத்தத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு இந்த மாம்சம் உங்களை நடத்துகிறபடியெல்லாம் நீங்கள் நடந்து இந்த இரத்தம் அதுக்குரிய செயல்பாடுகளை செய்வதற்கு எதுவாக உங்களை அதுக்கு ஒப்புக் கொடுத்து இப்படி நீங்கள் வாழ்வீர்கள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர முடியாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபத்தை அவர் சொல்லுகிறார். கடைசி நேரத்திலே மறுரூபமாக்கப்பட இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோமா? யார் மறுரூபமாக்கப்படுகிறார்? மறுரூபம் என்றால் என்ன? அதாவது கடைசி நாட்களிலே வரப்போன்ற மறுரூபம். இங்க எத்தனை பேர் அவருடைய மறுரூபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம்? இந்த மறுரூபத்துக்குள்ளே யார் தகுதியுடையவர்? யாரை அவர் மறுரூபமாக்குவார்? அந்த மறுரூபமாக்குவது என்றால் இந்த நம்முடைய முகம் எல்லாம் மாறி
இந்த நம்முடைய உடல் தோற்றம் எல்லாம் மாறி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தை தேவன் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதல்ல, நாம் இருக்கிறபடியே அப்படி என்றால் எது மறுரூபம்? இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் தேவன் நம்மளை விட்டு நீக்கி விடுவார். ஆமென். உங்களுக்கு இருக்கிற இந்த மாம்சம் ரத்தமும் வந்து இவன் கொடுவே அங்கே அமர்ந்துக்கும். ஏசு சிலுவையிலே மரிக்கும், அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்தி விட்டார். அவருக்கு ரத்தம் இல்லை, அவர் பர்வத்துக்கு போனார். அவர் ரத்தம் மாம்சம் இல்லாதவராய் போனார். மாம்சத்தை எல்லாம் சிலுவையிலே அரைத்து விட்டார், கொண்டு விட்டார். அவ்வாறே இந்த மாம்சம் ரத்தமும் அந்த இமை பொழுதிலே கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி விடுவார். நமக்குள்ளே ரத்தம் இருக்காது, நமக்குள்ளே மாம்சம் இருக்காது. இவனை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு வைக்கின்றார். ஏனென்றால் இவன் அங்கே பாவம் செய்தார். அங்கே அழுகை, துக்கம் இல்லை, நோய் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்? அவனுக்குள்ளே பாவம் செய்திருந்தார். அந்த மாம்சமும் இல்லை, ரத்தமும் இல்லை. அவன் பரலோகத்துக்குரிய சாயலாக, தேவனுக்குரிய சாயலாக இப்பொழுது அவன் பூரணமாக்கப்பட்டு விட்டார். அந்த பூரணம், அந்த தேவ சாயலை இந்த பூமியிலே வாழ்கின்ற காலங்களிலே மறுரூபத்தினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த மாம்சம் இரத்தத்தை நாங்கள் சிலுவையை அடைந்து ரத்தம் சிந்தி பாவத்தை எதிர்த்து போராடுகின்ற இந்த வாழ்க்கையிலே தான் இப்பொழுது நாம் மறுரூபமாக நிற்க முடியும். அவருடைய சாயலாக மறுரூபமாக முடியும். அவருடைய குணங்கள், அவருடைய குணங்கள் உடையவராக மறுரூபமாக முடியும். இந்த காலத்திலே தன்னை மறுரூபமாக்கி கொள்ளாதவன் அந்த கடைசி நாட்களிலே இவைப்பொழுதிலே அவன் கைவிடப்படுவார். அவரை மறுரூபமாக்க மாட்டார். ஏனென்றால் அவனுக்கு தகுதி இல்லை. அந்த தகுதியை இன்றைக்கு வாழ்கின்ற காலத்திலே எவர்கள் எல்லாம் தங்களுடைய மாம்சத்தின் ஆசைச்சியை சிலுவையிலே அடைந்து பாவம் செய்யாதபடிக்கே தங்களுடைய இரத்தத்தை அங்கே சிந்தி பாவத்தை எதிர்த்து ஆண்டவருடைய இரத்தத்தை பருகி தன்னுடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குரிய சுபாவங்களாக மாற்றி அந்த மகிமையை தனக்குள்ளே எடுத்து அவருடைய மனதை புதிதாக்கி தேவ சாயலாக படைக்கப்பட்ட நான். இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் தங்களுடைய சிந்தைகளை நிறுத்தி வாழ்கிறார்களோ, நீங்கள் எந்த இடத்திலே பாவம் செய்வதற்கு சோதிக்கப்படுகிறீர்களோ அப்போது உங்களுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள், நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன், நான் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷன். இப்பொழுது நான் புத்தகம் தரிக்க மாட்டான். என்னுடைய வேஷம் இது அல்ல, இது என்னுடைய வேஷம் அல்ல. ஆண்டவரே, இதை என்னுடைய மனதிலிருந்து கடைந்து போடுகிறேன். வேண்டாம், உங்களுடைய சாயலை நாம் மறுரூபமாக உள்ளது. உங்களுடைய சாயலை கண்கள் திறந்த முகமாய் காணுவது, அந்த சாயலிலே வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே மகிமையை எனக்கு தந்தது. அந்த மகிமையை நான் மகிமை அடைந்து இந்த உலகத்திலே யார் என்ன செய்தாலும், இந்த உலகத்திலே எவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்காதீர்கள். யார் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்று அவர்கள் ஒருவரை பார்க்காதீர்கள். ஒருவரை குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளிலே உங்களுக்குள்ளே வெளிப்படுகிற சாயல் என்ன என்பதை அது மட்டும் பாருங்கள். அந்த சாயல் தேவ சாயலுக்கு புறம்பான சாயலாய் இருந்தால் அது சிலுவையாலே ஒரு மனதை புதிதாக்குங்கள். அற்புதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நம்மை உருமாற்றுகின்ற வாழ்க்கை, மறுரூப வாழ்க்கை. இந்த வாழ்வுதான் இமைப்பொழுதிலே ஆண்டவர் வரும் பொழுது நித்திய காலமாக நம்முடைய ராட்சத்திலே நம்மை அவருடைய சாயலுக்குள்ளாய் எங்களை வைத்து ஆண்டவர் என்றென்றைக்கு நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை. இந்த பகுதியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவோம். கர்த்தர் அவ்வளவாய் எங்களை ஆசீர்வதிப்பார்.